வணக்கங்க. இந்த வீடியோல நாம டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 1 அதனுடைய கிளாஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். குரூப் 1 பொறுத்தவரைக்கும் ஜனவரி மாசத்துல நம்ம ஆல்ரெடி ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். இது ஜனவரி மாசத்துடைய 2வது பேட்ச். ஸோ இது வந்து நம்ம வழக்கமா ஒவ்வொரு மாசமும் ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து பொங்கலை ஒட்டியான பேட்ச் இந்த பேட்ச். ஆஸ் வெல் அஸ் இது குரூப் 1 உடைய பிலிம்ஸை டார்கெட் பண்ண பேட்ச். ஸோ இப்போலேருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணும் குரூப் 1 ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ இப்போ யாரெல்லாம் இந்த பேட்ச் அட்டன் பண்ணலாம்னா, இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பேட்ச் வந்து சூட்டபிளாக இருக்கும். ஆல்ரெடி நான் செல்ஃபாக படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு ஆனால் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகல, ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறவர்களும் இதில் ஜாயின் பண்ணலாங்க. இப்போ நம்மளுடைய இந்த பிலிம் கம் மெயின்ஸ் பேட்ச் நம்ம எப்பயுமே வந்து பிலிம்ஸ் மெயின்ஸ் செப்பரேட் பண்ணுறது இல்லைங்க. ஸோ ரெண்டுமே பிலிம் கம் மெயின்ஸ் பேட்சாக தான் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயுமே நம்ம ஃப்ரம் த பிகினிங் வி ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு மெயின்ஸுங்க. தமிழ் அஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் ரெண்டு மீடியமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். கிளாஸஸ் வந்து பைலிங்குவலாக இருக்கும். இப்போ இதில் வந்து கிளாஸ் வந்து 15 ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸில் நீங்கள் வரும்போது டெய்லி என்ன கிடைக்கும் அப்படிங்கும்போது டெய்லி டெஸ்ட் இருக்கும். அதை எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸில் சொல்லியிருப்போம், டெய்லி டெஸ்ட் பற்றி சொல்லியிருப்போம். டெய்லி டெஸ்ட் இங்கே நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம், பல ஆண்டுகளாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரிவைஸ்டு டெஸ்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதுக்கு லாஸ்ட் அப்டேட் பண்ண வீடியோ பாருங்க, எப்படி டெய்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அப்போ அந்த டெய்லி டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பேஸில் உள்ளது டெய்லி டெஸ்ட்டாக வி ஆர் கண்டக்டிங். அதுக்கு அடுத்தது ஸ்கூல் புக் பேஸ்டு மெயின்ஸ் டெஸ்ட்டுங்க. ஸோ எப்படி வந்து பிலிம்ஸ்க்கு பிலிமினரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் பிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி எப்படி டெய்லி டெஸ்ட் எழுதுறீங்களோ அதே மாதிரி டெய்லி மெயின்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி இல்லை, டெய்லி ஒரு கொஸ்டின் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி எழுதுறோம். ஏன்னா பெரும்பாலான கேள்விகள் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் வருது அப்படின்னால ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி மெயின்ஸ் கொஸ்டினாக அளவுக்கு எழுதுறோம். இது வந்து டெய்லி வந்தோன்னு எழுதுறது. ஸோ அப்போ நார்மலாக இந்த 5 டாபிக் எழுதுறதுக்கு 15 மினிட்ஸ், இந்த ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கு 15 மினிட்ஸ், மொத்தம் 30 மினிட்ஸ் யூ ஹேவ் டு ரைட் டெய்லி டெஸ்ட். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸோ 2.5 hours to 3 hours கிளாஸ் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 3.5 hours to 4 hours யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஃபார் திஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இல்லாமல் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுறவங்க. இந்த பிலிம்ஸ் உடைய டெஸ்ட் சீரியஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 55 டெஸ்ட் இருக்கும். அது வீக்கெண்டில் வி ஆர் கண்டக்டிங். வீக் டேஸில் இந்த மாதிரி டெய்லி டெஸ்ட்டு பிலிம்ஸ் தட் இஸ் பிலிம்ஸ் பேஸ்டு டெஸ்ட்டு தட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில். அதுக்கு அடுத்தது மெயின்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் டெய்லி. இது இல்லாமல் பிலிம்ஸ் உடைய டெஸ்ட் சீரியஸ் வி ஆர் கண்டக்டிங். அது எப்போ அப்படின்னா நார்மலி இட் இஸ் வீக்கெண்டில் இருக்கும். மோஸ்ட்லி இட் இஸ் ஆன் சண்டே அப்படின்னு சொல்கிறோம். 55 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். பிலிம்ஸ் உடைய டெஸ்ட் சீரியஸ் வீடியோஸ் அண்ட் மெயின்ஸ் உடைய டெஸ்ட் சீரியஸ் வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் சீரியஸ் உடைய ஷெடியூல்ஸ் பாருங்க. பிலிம்ஸ் உடைய டெஸ்ட் சீரியஸும் மெயின்ஸ் உடைய டெஸ்ட் சீரியஸும் மோர் ஆர் லெஸ் சிலபஸ் வைஸ் சிமிலரா இருக்கும். ஏன்னா ஸ்கூல் புக் பேஸ்டு நம்மளுடைய சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கும் போது ரெண்டுமே சிமிலராக இருக்கும். ஸோ இப்போ பிலிம்ஸ் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 37 டெஸ்ட் வந்து ஸ்கூல் புக் பேஸ் பண்ணியிருக்கோம். இதுவே மெயின்ஸ் உடைய டெஸ்ட் சீரியஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 32 டெஸ்ட் வந்து ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து இந்த மெயின்ஸ் டெஸ்ட்டும் பிலிம்ஸ் டெஸ்ட்டும் மோர் ஆர் லெஸ் சிலபஸ் வைஸ் சேமு. பிலிம்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்பு, மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் நடத்திட்டோம் அப்படின்னா இப்போ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பிலிம்ஸில் ஒரு டெஸ்ட் எழுதணும் அப்ஜெக்டிவ் டைப்பில். தே ஹேவ் டு ரைட் மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிஸ்கிரிப்டிவ் டைப் மெயின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கு அடுத்தது தான் அப்ஜெக்டிவ் டைப் பிலிம்ஸ் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ சைமல்டேனியஸாக மெயின்ஸும் பிலிம்ஸும் டெஸ்ட் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் முடிச்சோன்னே 8th சிவிக்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருக்கும். ட்வைஸ் இன் எ மந்த் இருக்கும். தட் இஸ் வில் பி ஆன் சாட்டர்டே. ஸோ செகண்ட் சாட்டர்டே அண்ட் ஃபோர்த் சாட்டர்டே பெரும்பாலும் வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த கோர்ஸே வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட் ஸ்கூல் புக் கவரேஜ் அஸ் வெல் அஸ் சிலபஸ் கவர் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் கவர் பண்ணுவோம். அது இல்லாமல் டிவி ப்ரோக்ராம் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். டிஸ்கஷன்ஸ் அண்ட் டிபேட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த கோர்ஸோடைய ஃபீச்சர்ஸுங்க. இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவர் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் டூரேஷன் அன்டில் எக்ஸாமுங்க. பிலிம்ஸ் முடிஞ்சோன்னே போயிடும் அப்படிலாம் இல்லை. அன்டில் எக்ஸாம் வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து வரும். நார்மலி இது 1 இயருக்கு ரைட்.
இல்லை ஜாயின் பண்ண இந்த நம்பருக்கு நீங்கள் கேன் கான்டாக்ட். தேங்க்யூ.